சோஷியல் மீடியா பேன் பண்ணதுக்காக ஒட்டுமொத்த நேபாளில் இருக்க ஜென்சி பீப்புளும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பல பேர் உயிரை விட்டுருக்காங்க, பல பேருக்கு இன்ஜுரியும் ஆயிருக்கு. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் கவர்மெண்ட் ஒரு 7 நாள் டைம் கொடுத்து எல்லா சோஷியல் மீடியா வெப்சைட்ஸும் நேபாள் கவர்மெண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நேபாளில் ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 7 நாளில் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத எல்லா சோஷியல் மீடியா வெப்சைட்ஸும் பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 26 வெப்சைட்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. எதனால ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா டிபெண்ட் பண்ணி தான் பல பேரோட பிஸ்னஸ் இருக்கு. இதை பேன் பண்ணனால அவங்க பிஸ்னஸ் எல்லாம் முடங்கிருச்சு அப்படின்ற காரணத்தினாலன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்றாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் இன்னொரு காரணம் முன்வைக்கிறாங்க. கரப்ஷன் அதிகமாயிருச்சு, அதனால நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இந்த சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ்லாம் இந்தியன் கவர்மெண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா பேன் பண்ணா என்னென்ன ப்ரோஸ் என்னென்ன கான்ஸ் அப்படின்றது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு வெராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.